ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஆன்லைன் சேவை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்எஸ்சியில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் போட்டிருக்க ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வேலைவாய்ப்புனா, ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா, கான்ஸ்டபிள் ஜிடி, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், எஸ்எஸ்எஃப், அப்போ அசாம் ரிஃபில்ஸ், இந்த மாதிரி பல பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க எஸ்எஸ்சிலேருந்து. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 5/9/2024 14/10/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 14/10/2024 நைட்டு 11 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பார்த்திங்கன்னா 15/10/2024 வரைக்கும் பேமெண்ட் பண்ணலாம். இதுக்கான ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது அப்படின்னா, அது கரெக்ஷன் விண்டோ 5/11/2024 7/11/2024 2 டேஸுக்கு ஓப்பனில் இருக்கும். இதுக்கான எக்ஸாமினேஷன் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனவரியில் பிப்ரவரி 2025 இருக்கும். பல போஸ்ட்டுகள் இதில் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள், ஜென்ரல் டியூட்டி, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி பல பதவிகள் இதில் வேலைவாய்ப்பு, கான்ஸ்டபிள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதற்கான தகுதிகள், குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் என்ன எக்ஸாம், எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாருமே டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இந்த எக்ஸாமுக்கு, இந்த பதவிக்கான இதில் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா, பே லெவல் 1 18,000 56,900 வரைக்கும் தர்றாங்க. அது என்சிபி போஸ்ட்டுக்கு மட்டும். மற்ற லெவல் 3 போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21,700 69,100 மேக்ஸிமம் சேலரியாக தராங்க. இதில் பல வேக்கன்சிஸ் அப்ளை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 கேட்டகரிக்குமே தனித்தனியாக வேக்கன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப் பார்த்தீங்கன்னா 2018 வேக்கன்சிஸ் எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 1489 கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 2,906 போஸ்டிங்கு. இடபிள்யூஎஸ் யூஆர் கேட்டகரி அதே மாதிரியே ஃபீமேல் கேட்டகரிக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஃபீமேலுக்கும் மேலுக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இது சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர்எஸ்எஸ்எஃப், என்சிபி அப்படின்னு ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியாக வேக்கன்சிஸ் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேலுக்கு 35,612 வேக்கன்சிஸும், ஃபீமேலுக்கு 39,481 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. எல்லாருமே இதை அப்ளை பண்ணி பயன்படுங்க. நம்பர்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அதுக்கடுத்த ஏஜ் லிமிட் என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எந்த டேட்டில் உள்ள பிறந்தவங்க அப்படிங்கிறது நாட் பிஃபோர் 2/1/2002 நாட் லேட்டர் தென் 1/1/2007 கொடுத்துருக்காங்க. அந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க கூட தான் அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அது 23 வயசு அப்படின்னா அவங்க 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி ஓபிசி கேட்டகரி பிசி எம்பிசிலாம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க. அவங்க 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதேமாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கேட்டகரி அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸில் அதேமாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் டீட்டெயில்ஸையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் பாஸ்டு மெட்ரிகுலேஷன். இந்த கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு மெட்ரிகுலேஷன் 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா 10th முடித்தவங்களும் மெட்ரிகுலேஷன் போர்டு, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி யாராக இருந்தாலுமே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். 10th மட்டும் குவாலிஃபிகேஷன் படித்து முடிச்சிருந்தா போதும், வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி அதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் வாங்க. என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% மேக்ஸிமம் மார்க் ஆஃப் எக்ஸாமினேஷனை கொடுப்பாங்க. என்சிசியில் பி சர்டிஃபிகேட் வாங்க 3% மார்க் இருக்குது. என்சிசி ஏ சர்டிஃபிகேட் 2% மார்க் இருக்குது.
ஏன்னா இந்த என்சி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அதேமாதிரி அப்ளை பண்ணிக்கிங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், டிஎன்பிசி மாதிரி இதுவும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண முடியும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க போகலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேபிள் 100 rupees. எல்லாருமே 100 rupees பே பண்ணணும். பிசி, எம்பிசி, ஓபிசி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் ஃபீஸ் எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் உமன்ஸ், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உமன்ஸுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சிக்கு கிடையாது, எஸ்டிக்கு கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு கிடையாது. இவங்கள தவிர பாக்கி எல்லா மேலும் ஜென்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஓபிசி, பிசி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி தான் அப்ளை பண்ணணும். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஐ, நெட் பேங்கிங், மாஸ்டர் கார்டு, விசா கார்டு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணி உங்களால் இது பேமெண்ட் பண்ண முடியும். பேமெண்ட் வந்து 15/10/2024 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு இதுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேட்டு. அதுக்குள்ளே பே பண்ணிவிடுங்க. மேலே கொடுத்த மாதிரியே விண்டோ கரெக்ஷன் டேட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். 5/11/2024, 7/11/2024 வரைக்கும் இதற்கான விண்டோ கரெக்ஷன் டேட்டு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊரில் போட்டு தான் இதுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5-6 சென்டர் தான் இருக்கும். அது என்னன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது, பாண்டிச்சேரியில் வேணால் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் தான் நம்ம கிட்டக்க உள்ள சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா. எது கிட்டக்க இருக்கோ அந்த சென்டரை பார்த்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு தான் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஆஃப் கொஸ்டின் 20 இருக்கும். மேக்ஸிமம் மார்க் 40. அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின், அதுக்கும் மேக்ஸிமம் மார்க் 40. எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்பர்ஸ் ஆஃப் கொஸ்டின் 20 இருக்கும், மேக்ஸிமம் மார்க் 40. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், அது 20 கொஸ்டின்ஸ், அதுக்கும் 40. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160 மார்க்கு கொஸ்டின்ஸுக்கு 80 கொஸ்டின்ஸ் மொத்தம் கேட்குறாங்க. ஒவ்வொரு 80 கொஸ்டின்ஸ் டோட்டலாக இருக்கும். 160 மார்க்ஸுக்கு 60 நிமிஷம் டியூரேஷன் ஆஃப் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 hour கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எக்ஸாம் எழுதி முடிச்சிடணும். எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபிசிக்கல் எக்ஸாம் டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, பிஎஸ்டி, பிஇடி 2 டெஸ்ட்டுமே இருக்கும். 2 டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் 24 நிமிஷத்தில் ஓடணும். ஃபீமேலாக இருந்தால் 1.6 கிலோமீட்டர் 8.5 நிமிஷத்தில் ஓடணும். ரேஸ் 16 கிலோமீட்டர் 7 நிமிஷத்தில் ஓடணும். அதாவது ஒவ்வொரு கேட்டகரிகள் லடாக் ரீஜியன், அதர் தென் லடாக் ரீஜியன்னா மேலே உள்ளது, லடாக்கில் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா கீழே உள்ளபடி ரேஸ் இருக்கும். இந்த ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட் அண்ட் வெயிட் கேட்பாங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால் 170 சென்டிமீட்டரும், ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டரும் இருக்கணும். ஆல் கேண்டிடேட் பிலாங் டு ஷெட்யூல்டு ட்ரைபல்ஸ். மேலே இருந்தால் எஸ்டி கேட்டகரி உள்ளவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 162 சென்டிமீட்டர், ஃபீமேலாக இருந்தால் 150 சென்டிமீட்டர் அவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விலக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் அன்எக்ஸ்பேண்டடு 80 சென்டிமீட்டரும், எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டரும் இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரிக்கு ஒருத்தவங்களுக்குமே என்னென்ன சென்டிமீட்டர் இருக்கணும், அது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் அதேமாதிரி எவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி மேண்டேட்ரியாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அண்ட் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடியெலாம் எடுத்துகிட்டு போன எக்ஸாமினேஷனுக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது பாக்கி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பாருங்க. நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா மேல்ஸ் ஃபீமேல்ஸு ஓவரால் இந்தியா லெவலில் கொடுத்துருக்கிறதுனால நல்ல வேலைவாய்ப்பு. கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி
உங்களை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.